ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி இப்போ இன்டர்நெட்டில் பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற காட்டேஜ் சீஸ் ஐஸ்கிரீம் தான். ஸோ அதுக்கு காட்டேஜ் சீஸை ஒரு பிளெண்டர் ஜாரில் ஆட் பண்ணிடுங்க. இது என்னோட ஹோம்மேட் ரெசிபி, லிங்க் கீழே கொடுக்குறேன். அதில் பீனட் பட்டர், அதுக்கப்புறம் ஹனி இவ்வளவும் ஆட் பண்ணி நல்ல ஸ்மூத்தாக இதை வந்து நம்ம அரைக்க போகிறோம். ஸோ இதில் வந்து நான் பீனட் பட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன், பட் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர் எது வேணாலும் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த காட்டேஜ் சீஸ் ஐஸ்கிரீம் இப்போ இன்டர்நெட்டில் பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இது வந்து ஹை இன் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து சுகர் எதுவுமே ஆட் பண்ணாததுனால ஒரு ஈஸியான இன்ஸ்டண்ட்டான ஐஸ்கிரீம் நீங்கள் வந்து ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு க்ரீமி அண்ட் ஸ்மூத் ஆனதுக்கப்புறமாட்டு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். நிஜமாவே அப்படி சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு இதில் கொஞ்சம் டாப்பிங் நான் வந்து ஆட் பண்ணுறேன். அது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். என்னோட ஃபேவரட் டாப்பிங் நான் இதில் வந்து குக்கீஸ் அண்ட் சாக்லேட் இந்த ரெண்டும் ஆட் பண்ணுறேன். ஏன்னா வந்து ஒரு சீஸ் கேக்கை வந்து இமிட்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணேன். ஒரு சாக்லேட் சீஸ் கேக் இல்லைன்னா ஒரு பீனட் பட்டர் சீஸ் கேக் அது. ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஃப்ரீசர் சேஃப் கண்டெய்னரில் இந்த மிக்சரை வந்து நீங்கள் மாற்றிட்டு ஃப்ரீஸ் பண்ணிடுங்க. ஒரு 4 to 5 hours நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஸ்கூப்பபிள் டெக்ஸ்சரில் க்ரீமியாக இருக்கும். நான் ஓவர் நைட் விட்டேன், அதனால் என்னோடய ஐஸ்கிரீம் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன்னா அதை வெளியே எடுத்து ஒரு 5 to 10 minutes அதை ரூம் டெம்பரேச்சரில் விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை ஸ்கூப் பண்ணேன். அதனால எனக்கு ஓகே அது வந்துச்சு. பட் டேஸ்ட் வந்து இன்க்ரெடிபிளாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் இவ்வளோ டேஸ்ட் இதில் எதிர்பார்க்கல, பட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நான் ஸ்கூப் பண்ணிட்டு சர்விங் பவுலில் வச்சு சர்வ் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ரிட்டன் ரெசிபி yummy.aarthi.comல இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். நான் எப்போதுமே சொல்கிற மாதிரி இந்த ரெசிபி அண்ட் 5000 ரெசிபீஸ்க்கு மேலே நீங்கள் ப்ரௌஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா yummy.aarthi.com செக் பண்ணுங்கள். எல்லா ரெசிபீஸுமே உங்களுக்கு கிராம் மெஷர்மெண்ட்ஸோடு இருக்கும். உங்களுக்கு சர்விங் சைஸும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது லிங்க்கு. ஸோ அதை மறக்காமல் செக் பண்ணுங்கள். எல்லா ரெசிபீஸும் ஸ்டெப் பை ஸ்டெப் பிக்சர்ஸோடய ஆக்சஸ் பண்ணுங்கள்.